வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் தெரிவித்துள்ளார். இதுவரை மோதல்கள் ஆளுநருக்கும் தமிழக முதல்வருக்கும் இருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசை ஒட்டுமொத்தமாக விமர்சனம் செய்துள்ளார். இதற்கு பின்னணியில் இருப்பவர் யார்? அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் தலையீடு இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். இது ஆளுநருக்கு கடும் கோபத்தை தான் ஏற்படுத்தியது. காரணம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக சட்டப்பேரவையில் தான் வாயை திறந்தார். ஆனால் தற்பொழுது அதே பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பட்டியலில் வெளியிடும் பொழுது எங்களது உரிமையை பறிப்பதாக ஆளுநர் மீது குற்றம் சாட்டியிருப்பது சரியா? ஆளுநரது பணிதான் அது என்றும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆனால் இது ஆளுநருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக அரசின் மீது பல்வேறு புகார்களையும் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழக அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல் பட்டியல்களை தற்பொழுது கொடுத்துள்ளார். இதன் மூலமாக எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கல் என்று பார்த்தால், உள்துறை அமைச்சர் நேரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் இந்த கடிதத்தை கொடுக்கும். இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அமைச்சர்களது பெயர்களை விசாரணைக்காக அவர்கள் டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள். அல்லது திடீரென்று வீடுகளிலும் அலுவலகங்களிலும் அவர்கள் நடத்தி வரக்கூடிய நிறுவனங்களிலும் சோதனைகளை நடத்துவார்கள். அப்படி சோதனைகள் நடத்தப்பட்டால் அதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கினால் நிச்சயம் அவர்களது பதவி பறிக்கப்படும். தொடர்ச்சியாக திமுகவின் மீது இருக்கக்கூடிய குறைஞ்ச நம்பிக்கையும் தமிழக மக்கள் இழக்க நேரிடும். கடந்த 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் எப்படி தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க முடியாமல் திணறி வந்ததோ திமுக, அது 2026க்கு பிறகு நிச்சயம் நடைபெறும். அதில் எந்த அளவு மாற்று கருத்து கிடையாது. ஆளுநர் செய்த மிகப்பெரிய ஒரு மோசமான நடவடிக்கையாக திமுகவினர்கள் பார்த்தாலும் தமிழக மக்கள் அதை வரவேற்கத்தான் செய்தார்கள். காரணம், தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஆளுநருக்கு எதிராக இருப்பதாக திமுகவின் பிம்பம் இருக்கிறது. ஆனால் ஆளுநர் படித்து IPS அதிகாரியாக வந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து ஆளுநராக தற்பொழுது பதவி வகித்திருப்பதை யாராலும் மறக்க முடியாது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழலும் அவர்களது அமைச்சர்கள் செய்த ஊழலும் நிச்சயமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சென்று விட்டது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.